சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணிக்கேற்ற வார்த்தைகள் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி. அவருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 31வது சங்கீதம் 23வது வசனம். கிறிஸ்துவின் மனவாட்டியாக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதனால் நாம் தேவனோடு அன்பை பாராட்ட முடியும். நாம் ஜீவனோடு இந்த உலகத்தில் இருக்கும் வரை அவருடைய அன்பை புரிந்து கொள்ளும் திறன் நமக்கு குறைவாகவே இருக்கும். நாம் கஷ்டத்தில் அல்லது தேவையில் இருக்கும்போது மட்டுமே தேவனை நினைக்கின்றோம். அவருடைய சபையாகவும் உடன் ஊழியர்களாகவும் சபைக்கு தேவைப்படும் பொருட்களை சேகரிக்க அவருடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த நோக்கத்திற்காகவே உண்மையில் அவருக்கு என்ன காரியங்கள் மகிழ்ச்சியை தருகிறது என்பதை நாம் பகுத்தறிய வேண்டும். புதிதாக திருமணமான ஒரு ஜோடியை கற்பனை செய்து பாருங்கள். இளம் மணப்பெண் தன் கணவனை மகிழ்விக்க மிகவும் ஆர்வமாக இருக்கிறாள். கணவன் வீட்டிற்கு வரும் வரை சாப்பாடு சாப்பிட மாட்டாள். அவள் தன் கணவனின் அன்பில் மிகவும் வைராக்கியமாக இருக்கிறாள். பல சந்தர்ப்பங்களுக்கு பிறகு சில மாதங்களில் காரியங்கள் வித்தியாசமாக மாறுகின்றது. ஆனால் உண்மையில் தேவனால் இணைக்கப்பட்டவர்கள் தங்கள் அன்பை நாளுக்கு நாள் அதிகரிப்பதை காண்பார்கள். சோதனைகள் மற்றும் சிரமங்களில் கூட ஒருவருக்கொருவர் தங்கள் அன்பை தணிக்க விட மாட்டார்கள். ஏனென்றால் அது அவர்களின் நிறம் மற்றும் அவர்கள் வைத்திருக்கும் செல்வத்தின் அடிப்படையில் இருக்காது. ஆவி, ஆத்மா மற்றும் சரீரம் ஆகிய மூன்றும் ஒன்றாக இணைந்துள்ளது. முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. பிரசங்கின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். பெரும்பாலும் குடும்ப மகிழ்ச்சி என்பது புடவைகள், உணவு அல்லது இப்பூமிக்குரிய இன்பங்கள் மற்றும் உடைமைகளை சார்ந்து உருவாக்கப்படுகின்றது. இதனால்தான் அது நீண்ட காலம் நீடிக்கவில்லை. இப்படியாக பல மகிழ்ச்சியற்ற வீடுகளை நாம் பார்க்கின்றோம். திருமணம் முடிந்து சில நாட்களில் சண்டை சச்சரவுகள் வரும். கணவனும் மனைவியும் ஒத்துப்போக முடியாது. நாம் வடக்கே போகலாம் என்று கணவன் சொன்னால், இல்லை தெற்கே போவோம் என்று மனைவி சொல்கிறாள். மறுபுறமோ கர்த்தரால் ஒன்றாக இணைக்கப்பட்டவர்கள் வாதாட மாட்டார்கள். அவர்கள் தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்க முழங்கால் படியிடுவார்கள். நாளுக்கு நாள் அவர்களுக்கு ஒருவர் மீது ஒருவர் அன்பு அதிகமாகும். இதுபோலவே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அவருடைய மனவாட்டியாக நாம் இணைக்கும் போது நாம் அவரை நேசிக்க கற்றுக்கொள்கிறோம். மேலும் நாம் ஆவிக்குரிய ரீதியில் வளரும்போது அவருடைய அன்பினால், நீரே என் அன்பான இரட்சகர், எனவே இவை அனைத்தையும் எனக்கு தந்து என் விருப்பங்களை திருப்திப்படுத்தும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய புரிதல் அதிகரிக்கும் போது நமது ஜெபங்கள் மாறுகின்றது. இப்போதும் நாம், ஆண்டவரே, உமது விருப்பம் என்ன, உமது சித்தம் என்ன, என்னென்ன காரியங்கள் உமக்கு பிரியமாக இருக்கும் என்று சொல்லும், நான் அவற்றை செய்வேன். நாம் நம் தேவனை பிரியப்படுத்தி திருப்திப்படுத்துவதால் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோம், கட்டாயத்தினால் அல்ல, விருப்பத்தோடு. இதனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது சுலபமாகிறது. ஏனென்றால் நம்மை விட அதிகமாக அவர் நம்மை அறிந்திருக்கிறார் என்ற முழு உறுதியும் நமக்கு ஏற்படுகிறது. ஆரம்பத்திலிருந்தே அவர் முடிவை அறிவார். அவருடைய வழி சரியானது. அவர் நம்முடைய வழியை பூர்ணப்படுத்துகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 30 மற்றும் 32வது வசனங்கள்.